जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्। நம்முடைய வாழ்க்கையிலையும் சரியான ஒரு கருத்து, துக்கம் இருக்கும் பொழுது நமக்கு சேர்ந்தால் நம்முடைய துக்கத்தையே மாற்றிவிடும். இந்த தெளிந்த கருத்துக்களை மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் கேட்டோமானால், கடைபிடித்தோமானால் சோகமயமாக இருக்கிற மனம் சுகமயமாக மாறும். அடுத்தது ஆன்மா. ஆன்மா ஆனந்தமயம். பொதுவாகவே நம்முடைய ஆன்மாவை துக்கமயமாக நாம் உணர்கின்றோம். அவ்வாறு அது அல்ல. இயற்கையினால், நிஜத்தினால் நாம் சக்தியின் வடிவமாகவும் ஆனந்தத்தின் வடிவமாகவும் தான் இருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் நம்மை நாமே தாழ்த்தி கொள்வதனால், மீண்டும் மீண்டும் நம்மை நாமே அளவுக்கு குறைவாக எடை போடுவதனால் நாம் சுயநம்பிக்கை இல்லாமல் சோகத்திலும் துக்கத்திலும் இருக்கின்றோம். நமக்குள்ள அளப்பரிய சக்தி இருக்கிறது. நமக்குள்ள 3 நிலை சக்தி இருக்கின்றது. இந்த முதல்ல இருக்கிற சக்தி தினசரி வாழ்க்கைக்கு நீங்க உபயோகம் பண்ற சக்தி. காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சு காஃபி குடிக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்களுடைய வேலையெல்லாம் கவனிக்கிறீங்க. மாலை 6 மணி ஆன உடனே உடம்பு டயர்டாயிடும். மாலை 6 மணி ஆன உடனே உடம்பு சொல்லும், போதும் போதும் போய் ரெஸ்ட் எடுத்துடலாம். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு படுத்து தூங்கிடுறீங்க. தினசரி நடவடிக்கைகளுக்கு மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்துகிற சக்தி முதல் நிலை சக்தி. ஆனா அதுவே முழுசும் கிடையாது. 2வது நிலை சக்தின்னு ஒன்று இருக்கு, உங்களுக்குள்ளேயே இருக்கு. இந்த அவசர காலங்களிலே வெளிப்படுகிற சக்தி 2வது நிலை சக்தி. இது எப்படி சொல்லலாம்னா, மாலை ஒரு 8 மணி ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு பஸ்ஸில் வரீங்க. பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வீட்டுக்கு மெதுவாக நடந்து போகிறீங்க.
ஒரு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, நடக்கிறதுக்கே ரொம்ப முடியாமல் மெதுவாக நடந்து போகிறீங்க, அடி மேல் அடி வச்சு டயர்டாக நடந்து போகிறீங்க, தூக்கம் கலையாமல் அப்படியே போய் படுத்துடலான்னு மெதுவாக நடந்து போகிறீங்க. ஒரு நாய் துரத்துச்சுன்னா என்ன ஆகும்? உடம்பு டயர்ட்னஸ் எங்கே போகும்? எங்கே டயர்ட்னஸ் போகுன்னே தெரியாது, அந்த மந்தத்தன்மை எங்கே போகுன்னே தெரியாது, தூக்கம் எங்கே போகுன்னே தெரியாது. 2 நிமிஷத்தில் வீடு போய் சேர்ந்துடுறோம். எங்கேருந்து அந்த சக்தி வருது? அதுதான் 2ஆம் நிலை சக்தி. அவசர காலங்களிலே நமக்குள் இருந்து வெளிப்படுகின்ற சக்தி தான் 2ஆம் நிலை சக்தி. சாதாரண தினசரி நடவடிக்கைகளுக்கு உபயோகம் பண்ணுறது முதல் நிலை சக்தி. அவசர காலங்களிலே வெளிப்படுவது 2வது நிலை சக்தி. 3வது நிலை சக்தி நமக்குள்ள இருக்கு, அதுதான் கடவுள் சக்தின்னு சொல்றோம். அந்த 3வது நிலை சக்தி நமக்குள்ள இருக்கிறத உணர்ந்தவர்கள் தான் ஞானிகள்னு சொல்றோம். 3 நிலை சக்தி நமக்குள் இருக்கின்றது. இந்த 3வது நிலை சக்தியை உணர்வதற்காகத்தான் யோகிகள் மீண்டும் மீண்டும் தியானம் செய்கின்றார்கள். சாதாரண மனிதர்கள் தியானம் பண்றது ஒரு உடல் நலத்தையும் மனநலத்தையும் கொடுக்கும். ஆழ்ந்து தியானம் செய்யும் பொழுது, தியானத்திலே ஆழ்ந்து முழுகும் பொழுது 3வது நிலை சக்தி வெளிப்பட துவங்கும். பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இந்த முதல் நிலை சக்தியை மட்டும்தான் நாம் உபயோகிக்கின்றோம். ஏதோ ஒரு ரொம்ப ரேரா ஒரு சில நேரங்களில் மட்டும் இந்த 2வது நிலை சக்தி வெளிப்படுது. ஒரு அவசர காலத்தில், உயிருக்கே ஒரு ஆபத்து வர்ற காலத்தில், இல்லை ஏதாவது ஒரு துக்கம் வர்ற காலத்தில், எப்போவோ ஒரு பயம் வர்ற காலத்தில் இந்த 2வது நிலை சக்தி வெளிப்படுது. அதுவும் ரொம்ப ரேராக தான் நடக்குது நம்ம வாழ்க்கையில். மிஞ்சி போனால் மொத்தமும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அலசி பார்த்தீங்கன்னா ஒரு 4 தரம் 5 தரம் தான் அந்த 2வது நிலை சக்தி வெளிப்பட பார்ப்பீங்க. அதுக்கு மேலே நடக்கிறதில்ல. 3வது நிலை சக்தியை நாம் உணர்வதே இல்லை. இந்த துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா, கப்பல் துறைமுகங்களில் படகு வைக்கிறதுக்காக, படகு கட்டி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன குளம் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. கடல்லையே சுவர் வைத்து ஒரு சின்ன குளம் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கு போட் ஜெட்டின்னு பேர், படகு துறைமுகம்னு பேர். உண்மையிலேயே கடலும் படகு துறைமுகமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. கடலில் இருக்கிற அதே தண்ணி தான் படகு துறைமுகத்தில் இருக்கு. படகு துறைமுகத்திலிருந்து கடலுக்குள்ள போக முடியும், கடலுக்குள்ளேருந்து படகு துறைமுகத்துக்கு வர முடியும். ஆனால் அந்த படகுகள் ரொம்ப நாள் கடலுக்குள்ளே போகாமல் துறைமுகத்திலேயே இருந்தால் படகு நினச்சிக்குமா நம்மளால் கடலுக்குள்ளே போகவே முடியாதுன்னு. கடலை பார்த்து பயப்பட துவங்கிவிடுமா. ஐயோ, கடல் இவ்வளோ பெரிய இடமா இருக்கே, நம்மளால் அது முடியுமா? இங்கே இருந்து இருந்து பழகியதுனால கடலுக்குள் செல்ல முடியும் என்கின்ற எண்ணமே படகுக்கு இல்லாமல் போவது போல 3வது நிலை சக்திக்குள் நாம் பிரவேசித்ததே இல்லை என்பதாலும், 3வது நிலை சக்தியை உணர்ந்ததே இல்லை என்பதனாலும், 3வது நிலை சக்தின்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறதே நாம் உணராமல் இருக்கின்றோம். சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. 3வது நிலை சக்தியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணராததனால்தான் நம்மை மீண்டும் மீண்டும்
சாதாரண மனிதர்களாகவே நினைத்து கொண்டிருக்கின்றோம். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இறை நிலையும் கடவுள் சக்தியும் எப்போதும் இருக்கின்றது. உபனிஷதம் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுது, ஸ்ருண்வந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்திராக. அப்படின்னா நாம் எல்லோரும் அமரத்துவத்தின் குழந்தைகள், நாம் எல்லோரும் இறைநிலையின் சக்திகள். நம்ம எல்லோருக்குள்ளேயும் இருக்கின்ற இறைநிலையை வெளிப்படுத்துவதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம். மனித வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். சாமி, எல்லாரும் பிறக்கிறோம், ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிறோம், ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம், 2-3 குழந்தைகளை பெற்றுக்கிறோம், செத்து போயிடுறோம், வேற எதுவும் பண்ணுறதே இல்லை. நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே அலசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம், 1-2 குழந்தைகள், மரணம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையை மொத்தமாக எடை போட்டு பார்த்தோன்னா ஒரு பக்கம் தராசில் ஒரு 2 வீடு, 2 காரு, கொஞ்சம் பங்களா, ஒரு பணம், இன்னொரு பக்கம் நீங்கள், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையோட மொத்த எடையுமே, நம்ம வாழ்க்கை மொத்தமுமே கொஞ்சம் பணம், கொஞ்சம் சொகுசு, அதோட முடிஞ்சு போகுது. வேற எதுவும் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. இவ்வளோதான் வாழ்க்கையா? ஒருத்தர் கேட்டார், சாமி ஏன் சாமி நம்ம கல்லறையிலலாம் இந்த பிறப்பு இறப்புன்னு 2 எழுதி வச்சுருக்காங்க, தோற்றம்னு போட்டு தேதியும் மறைவுன்னு போட்டு தேதியும் ஏன் சாமி 2 எழுதி வச்சுருக்காங்கன்னு கேட்டார். சாமி சொன்னேன், ரொம்ப தமாஷா, அது 2த்துக்கும் நடுவில் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே நடக்கிறதில்ல. பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில், தோற்றத்துக்கும் மறைவுக்கும் நடுவில் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே நடக்கிறதில்ல. அதனால தான் அந்த தோற்றம் மறைவுன்னு 2 மட்டும் போட வேண்டியிருக்கு. நம்முடைய ஒருத்தர் கேட்டார், சாமி வாழ்க்கையே இவ்வளவுதானா? வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? உலகத்தையே நேசிக்கிறேன், உலகத்தையே நேசிக்கிறேன் வாயில சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் நேசிக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர் நேசிச்சா அவரை பார்த்த உடனே சிரிச்சாகணும், ஒரு நல்ல வார்த்தை சொல்லி ஆகணும், ஒரு புன்னகை கொடுத்தாகணும். ஆனால் நாம் இப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு விசாரணை பார்வை தான் கொடுப்போம். அந்த மாதிரி பார்த்தா நேசிக்கிறதா சொல்ல முடியாது. நம்மை ஆனந்தமாக வைத்திருப்பதும் நம்மை சுற்றி இருப்பவர்களை ஆனந்தமாக வைத்திருப்பதும் தான் வாழ்க்கையின் லட்சியம். நமக்குள் இருக்கும் தெய்வத்தன்மையை வெளிப்படுத்துவதும் அன்பையும் கருணையையும் வெளிப்படுத்துவதும் நம்மை ஆனந்தமாக வைத்திருந்து நம்மை சுற்றி இருப்பவர்களை ஆனந்தமாக வச்சிருக்கிறத முடிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடைந்து விட்டோம். உண்மையில பார்த்தீங்கன்னா ஒரு அன்பர் என்கிட்ட கேட்டாரு, சாமி இந்த தியானம் ஆன்மீகன்ற விஷயத்துக்கு நம்ம நாட்டவர்கள் வர்றதை விட வெளிநாட்டவர்கள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்களே, காரணம் என்னன்னு கேட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, வெளி உலகத்தில் இருக்கிற எல்லா சுகத்தையும் அவங்க பார்த்து முடிச்சிட்டாங்க. வெளியில் இருக்கிற அந்த பணம், புகழ், வாழ்க்கையில் இருக்கிற அந்த சுகம், கம்ஃபர்ட்டு, சொகுசு எல்லாத்தையும் அவங்க பார்த்து முடிச்சிட்டாங்க. பார்த்து முடிச்சதால அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, வெளியில் ஒன்றும் இல்லை, உள்ள திரும்பினா தான் ஏதாவது அடைய முடியும், ஆன்மீகத்தினால்தான் வாழ்க்கை முன்னேறும், அதில் தான் ஞானம் அடைய முடியும், அதில் தான் ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்பு முனை, ஒரு தேடுதல் அவர்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் என்ன பண்ணாங்க, மேலை நாட்டவர்கள் திரும்ப துவங்கி விட்டார்கள். அந்த வாழ்க்கையை பார்த்து முடிக்கும் பொழுது தான், எல்லாத்தையும் பார்த்து முடிக்கும் பொழுது தான் எதிலுமே சாரமில்லை, இதற்கெல்லாம் அப்பால் ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற தேடுதல் துவங்க ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஏதோ ஒன்று இருக்கின்றது அப்படிங்கிற அந்த வேட்கை அப்பதான் நம்ம வாழ்க்கையில துவங்கவே ஆரம்பிக்குது. அந்த டிப்ரெஷன் ஆஃப் சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் தேடியதை அடைவதனால் வெற்றியினால் வருகின்ற மன உளைச்சல், வெற்றியினால் வருகின்ற மன அழுத்தம். நாம கேட்கலாம், வெற்றியால் எப்படி சாமி மன அழுத்தம் வரும்னு? வெற்றி அடைஞ்சிங்கன்னா தான் தெரியும். ஒருத்தர்கிட்ட வந்து சொன்னார், சாமி நான் வாழ்க்கையில் ஒரு 10 விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சி இந்த வெளிநாட்டில் சொன்னார். இந்த நாட்டுக்கு வந்த, இந்தியாவில் தான் அங்கே போயிருக்காரு, போன ஒரு மருத்துவர், சாமி ஒரு 10 விஷயத்தை சாதிக்கணும் தான் இந்த நாட்டுக்கு நான் வந்தேன், வரும்பொழுது ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன், இதெல்லாம் நான் வாங்கணும், 2 கார் வேணும், 2 வீடு வேணும், இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ தங்கம் வேணும், இதெல்லாம் நினச்சி வந்தேன், இந்த மாதிரி சுகமான வாழ்க்கை வேணும்னு நினச்சி வந்தேன். நான் என்ன லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்தனோ அதை சாதிக்கிறதுக்கு 20 வருஷம் ஆகும்னு நினச்சேன். ஆனால் 8 வருஷத்துலேயே சாதிச்சு முடிச்சிட்டேன். ஆனால் எதுக்காக சாதிக்கணும்னு நினச்சனோ அதை இழந்துட்டேன் சாமின்னு சொன்னார். ஓம் ஓம்
उतोतैषवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुत ते नमः या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्त. இதையெல்லாம் சாதிச்சா எனக்கு ஆனந்தமும் சுகமும் வரும்னு நினைச்சேன். அது வரல. இந்த 2 கார், 2 வீடு, இந்த அளவு பணம், இந்த அளவு தங்கம், இந்த அளவு உறவுகள், இந்த சுகம் எல்லாம் வந்தா ஆனந்தமும் சுகமும் வரும்னு நினைச்சேன். அது வரல சாமி அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே வெளி உலகத்தில் இருக்கிற சொகுசோ கம்ஃபர்ட்டோ இருக்கிறது தப்பு இல்லை. இப்போ பணமோ வீடோ காரோ இருக்கிறதுல தப்பு இல்லை. அது இருந்தால் தான் வாழ முடியும், அது வேணும். ஆனால் அதனாலேயே சுகம் வந்துவிடும் என்று நினைக்காதீர்கள். ஆனந்தம் என்பது வெளி உலக விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய மனப்பக்குவத்தினால் வருகின்ற ஒரு உணர்வு. இந்த ஞான கருத்துக்களை மீண்டும் மீண்டும் விதைப்பது, அவை வளர்வதற்கான தியானத்தை செய்வது. ஞான கருத்துக்களை விதைப்பதும் அந்த கருத்துக்கள் வளரும் தியானத்தை செய்வதும் தான் உள்ளுலகத்திலே நிம்மதியையும் ஆனந்தத்தையும் அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய உழைப்பு. வெளி உலகத்திலே உழைப்பதைப் போல உள்ளுலகத்திலே உழைப்பதும் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையான ஒரு தேவை. உள்ளுலகத்திலே உழைப்பதும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அடிப்படை தேவை. பொருளில்லார்க்கு இவ்வுலகமில்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லைன்னு வள்ளுவ பெருமான் சொல்றாரு. பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. இவ்வுலகம் வேணும்னா பொருள் வேணும். அருளில்லார்க்கு அவ்வுலகம், அவ்வுலகம்னா உள்ளுலகம். அருள் அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனதிலே பொங்குகின்ற ஆனந்தமும் கருணையும் அன்பும் நிம்மதியும் தான் அருள். இறை அருள் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நமக்குள்ள எப்போதும் நிலவுகின்ற ஒரு ஆனந்தத்தின் வடிவத்தில் தான் இறை அருள் நமக்கு வரும். நமக்குள்ள ஆனந்தமான ஒரு மனநிலை இருந்தால் இறை அருள் இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாமல் துக்கத்திலேயே இருந்தோம்னா எத்தனை பணம் இருந்தாலும் இறையருள் இருப்பதாக அர்த்தம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளி சூழ்நிலையை வைத்து இறையருள் நமக்கு இருக்கிறதா என்பதை முடிவு செய்ய முடியாது. அதனால வெளி உலக விஷயத்திலே நாம் எப்படி வெளி உலக விஷயங்கள் வேண்டும் என்பதற்காக உழைக்கிறோமோ அதேபோல் உள்ளுலக விஷயத்திலும் அமைதி வேண்டுமென்றாலும் ஆனந்தம் வேண்டுமென்றாலும் ஒரு சிறிதாவது தியானத்தின் மூலமாக நாம் உழைத்தே ஆக வேண்டும். நமக்குள் இருக்கும் ஆனந்தத்தை உணர்ந்து உடலையும் மனதையும் ஆத்மாவையும் இனிமையாக வைத்திருப்பவன் தெய்வ நிலையை, இறை நிலையை, முழுமையான ஞான நிலையை அடைகின்றான். நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை உணர்ந்தவன் தான் தெய்வம். சக்தியை உணர்ந்த மனிதன் தெய்வம், சக்தியை உணராத தெய்வம் மனிதன். அவ்வளவுதான். நமக்குள்ள இருக்கிற நம்முடைய முழு சக்தியையும் உணர்ந்து விட்டால் நாமே தெய்வ நிலையை அடைகின்றோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு வள்ளுவ பெருமான் சொல்றதோட அர்த்தம் என்னன்னா, இந்த வாழ்க்கையிலே ஆனந்தமாகவும் இனிமையாகவும் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் ஆத்ம நலத்தோடும் முழுமையாக வாழ்வாங்கு நாம் வாழ்ந்தோமானால் தெய்வ நிலையை அடைகின்றோம். நமக்குள்ள இருக்கிற இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி, நமக்குள்ள இருக்கிற சக்தியை உணர்ந்தோமானால் அது நம்மை தெய்வ நிலைக்கு அழைத்துச் செல்லும். நமக்குள் இருக்கும் சக்தியை உணரும் பொழுது மனிதன் தெய்வமாகின்றான். அதை உணராத பொழுது தெய்வமே மனிதராகின்றது. அதனால தெய்வ மனிதனும் மனித தெய்வமும் உண்மையில் விதை அளவில் ஒன்றே. விதையாக இருக்கும் பொழுது மனித தெய்வமாகவும் விருட்சமாக மாறிய பின் தெய்வ மனிதனாகவும் நாமே இருக்கின்றோம். விதையா இருக்கும் பொழுது விதைக்குள்ள மரம் இருக்கு, இல்லைன்னா மரம் எப்படி வெளியில வர முடியும்? மரம் எங்கேயோ வேற எங்கேயோ இல்லை, விதைக்குள்ளதான் இருக்கு. விதையை இட்டு நீரை ஊற்றி நாம் முறையாக பாதுகாத்தோமானால் விதை விருட்சமாக மாறும். திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் February 20, 2012
மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. ஒரு சின்ன கதை. 3 குரங்கு கையில் ஒரு மாம்பழம் கிடைச்சது. இந்த குரங்குகள் மாம்பழத்தை பங்கிட்டு சாப்பிட முயற்சி பண்ணுச்சு. ஒரு குரங்கு கையில் மாம்பழம் கிடைச்சாலே அந்த மாம்பழத்துக்கு என்ன கதி ஆகும் நமக்கு தெரியும். 3 குரங்கு கையில் கிடைச்சா என்ன கதி ஆகும்? 3ம் சண்டையிட ஆரம்பித்தது. அந்த காட்டில் இருந்த ஒரு ரிஷி என்ன சொன்னார், அப்பா சண்டையிடாதீர்கள், இந்த மாம்பழத்தை புதைச்சிருங்க, தினம் தண்ணி ஊற்றுங்க, அது மரமாக வளர்ந்து வந்துடும். மரம் வந்ததுன்னா நீங்கள் 3 பேரும் வேண்டுமான அளவுக்கு மாம்பழம் சாப்பிட்டு இனிக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம்னு சொன்னார். குரங்குகளுக்கு நல்ல ஐடியாவாக பட்டுச்சு. உடனே பள்ளம் தோண்டி மாம்பழத்தை புதைச்சிட்டாங்க. ஒரு குரங்கு தினம் தண்ணி ஊற்றுச்சு, இன்னொரு குரங்கு உரம் போட்டது, 3வது குரங்கு காவலாக நின்றுச்சு. 6 மாதம் ஆயும் மரம் முளைக்கலை. 3 குரங்கையும் ரிஷி கூப்பிட்டாரு, என்னப்பா ஆச்சு அப்படின்னு. ஒரு குரங்கு சொல்லிச்சு, என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியலைங்கய்யா, நான் தினந்தோறும் தவறாமல் தண்ணி ஊற்றுறேன். 2வது குரங்கு சொல்லிச்சு, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலைங்கய்யா, தவறாமல் உரம் போடுறேன். 3வது குரங்கு சொல்லிச்சு, 24 மணி நேரம் நான் இங்கேயே காவலாக நிற்கிறேன், யாரும் வந்து எடுத்துகிட்டு போகாமல். அது மட்டும் இல்லாமல் தினம் ஒரு தரமாவது தோண்டி தோண்டி பார்க்குறேன், முளைச்சிருச்சா இல்லையா அப்படின்னு. என்ன ஆச்சுன்னு தெரியலைங்கய்யா. தண்ணீர் ஊற்றியதும் உரம் போட்டதும் சரி, தினம் தோண்டி பார்த்தது தவறு. நாம நம்ம வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பொறுமை இல்லாமல் இருக்கின்றோம். அது முளைக்கட்டும் அப்படின்னு அந்த குரங்கு அமைதியா இருந்ததுன்னா தானா முளைச்சிருக்கும். அது முளைச்சுதா இல்லையான்னு திரும்ப திரும்ப பார்த்ததுனாலேயே அந்த திரும்ப திரும்ப தோண்டி பார்க்கின்ற நிகழ்ச்சியே அது முளைக்காமல் போவதற்கான காரணமா போன மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பொறுமை இல்லாமல் இருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்தில் பொறுமையும் நிதானமும் இல்லாமல் போவதனால்தான் விதையாக இருக்கின்ற நம்முடைய சக்தி விருட்சமாக மாறாமல் போகின்றது. விதையாக இருக்கின்ற மனிதன் விருட்சமான தெய்வ நிலையை அடையாமல் இருப்பதற்கான காரணம் நமக்குள் ஏதோ ஒரு இடத்தில் பொறுமையின்மை இருப்பதனால்தான். குரங்கு நட்ட மாம்பழம் எப்படி மரமாக போகாமல் போச்சோ, அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வ நிலை மரமாக போகாமல் இருப்பதற்கு காரணம் நாம் தான். கொஞ்சம் பொறுமையோட தியானம் என்கின்ற விதையை ஊன்றி ஞான கருத்துக்களை கேட்டல், ஞான கருத்துக்களை சிந்தித்தல், ஆன்மீக கருத்துக்களை படித்தல் என்கின்ற நீரை ஊற்றி சிறிது பொறுமையோடு காத்தோமானால் நமக்குள் விதையாக இருக்கும் தெய்வ சக்தி, தெய்வீக நிலை, ஞானம் விருட்சமாக மாறும். அதாவது விதையாக இருக்கும் பொழுது மனிதனாகவும், விருட்சமாக இருக்கும் பொழுது தெய்வமாகவும் மாறுகிறோம். விதையாக இருக்கும் பொழுது நாம் வழிபடுகிறோம், விருட்சமாக மாறிய பின் நாம் வழிபடப்படுகிறோம். இது 2 தான் வித்தியாசம். நமக்குள் இருக்கும் சக்தியை உணராதவரை மனிதன் வழிபாடு செய்கின்றான். தனக்குள் இருக்கும் சக்தியை உணர்ந்தவன் வழிபடப்படுகின்றான். நாம் வழிபாடு செய்வதா, வழிபடும் நிலையை அடைவதா அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். வழிபாடு செய்வதிலும் தவறில்லை, ஆரம்ப காலத்தில் வழிபாடு செய்வதில் தவறில்லை. ஆனால் வழிபடும் சக்தி, வழிபடப்படும் சக்தி, வழிபடப்படும் நிலையை அடைவதுதான் வாழ்க்கையின் லட்சியம். நமக்குள் இருக்கும் தெய்வ நிலையை, நமக்குள் இருக்கும் இறை நிலையை இந்த தியானத்தின் மூலமாக உணர்வதுதான் வாழ்க்கையின் அடிப்படை லட்சியம். இந்த ஞான கருத்துக்களை உங்களுக்குள் வாங்கி, இந்த ஞான கருத்துக்களை உங்களுக்குள் ஆழ்ந்து விதைத்து, தியானம் என்னும் நீரை ஊற்றி பொறுமையோடு
இந்த தெய்வீக நிலை வளர்வதற்காக தவமிருந்து இந்த தெய்வீக நிலை, இந்த ஞான நிலை உங்களுக்குள் மலர்வதற்கான சாதனையை துவங்குங்கள். வாழ்க்கை உங்களை முழுமையாக ஆனந்தமயமாக்கட்டும். வாழ்க்கை உங்களை இனிமையாக்கட்டும். மனித தெய்வமாக நாம் பிறக்கின்றோம். தெய்வ மனிதனாக இறக்க வேண்டும். மனித தெய்வமாகத்தான் அனைவருமே பிறக்கின்றோம். உலகிலே பிறந்தவர்கள் அத்தனை பேருமே மனித தெய்வமாகத்தான் இருக்கின்றோம். மனிதனாக இருப்பதில்லை, மனித தெய்வமாகத்தான் இருக்கின்றோம். ஏனென்றால் தெய்வ நிலை நமக்குள் விதையாக இருக்கின்றது. அதை விருட்சமாக மாற்றும் பொழுது தெய்வ மனிதனாக மாறிவிடுகின்றோம். மாற்றாத பொழுது மனித தெய்வமாகவே இறக்கின்றோம். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.